ஜெய்ப்பூர் என்ற காட்டில் பாலு குருவியும் பானு குருவியும் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் பானு குருவி பாலுவிடம், என்னங்க, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருகிறது. நாம் விநாயகருக்கு பலகாரங்கள் செய்து படையல் போட வேண்டும். ஆனால் நம்மிடம் பலகாரம் செய்வதற்கு எதுவும் இல்லை. நீங்கள் மார்க்கெட் சென்று பலகாரம் செய்வதற்கு ஏதாச்சும் வாங்கி வாங்க. இதையெல்லாம் முன்கூட்டியே சொல்லக்கூடாதா? நேற்றுதான் நம் வீட்டிற்கு தேவையான மல்லிகை பொருட்களை வாங்கி வந்தேன். இப்போ என்னிடம் 50 ரூபாய் தான் இருக்கிறது. நான் என்ன வாங்கி வரது? நீயே சொல்லு பாப்போம். அப்படியா? சரி, நீங்கள் அந்த 50 ரூபாயை அப்படியே வையுங்கள். நாளைக்கு விநாயகர் சிலை வாங்குவதற்கு தேவைப்படும். என்னது, 50 ரூபாய்க்கு விநாயகர் சிலையா? 50 ரூபாய்க்கு எல்லாம் விநாயகர் சிலை யாரும் தரமாட்டார்கள். உங்களுக்கு ஏன் அதெல்லாம்? நான் நாளைக்கு 50 ரூபாய்க்கு விநாயகர் சிலையை வாங்கி வருகிறேன். சரி, விநாயகருக்கு படைப்பதற்கு என்ன செய்ய போகிறாய்? அதான் நம் வீட்டில் அரிசி மாவும் வேர்க்கடலையும் இருக்கிறதல்லவா, அதை வைத்து கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படையல் வைப்போம். அப்படியென்று பேசி முடிவு செய்தார்கள். அதே காட்டில் ராணிக்காகமும் ராஜிக்காகமும் வாழ்ந்து வந்தார்கள். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின வருகிறது. நாம் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை செய்து படையல் இடலாமா? எனக்கும் கொழுக்கட்டை என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் நம் வீட்டில் கொழுக்கட்டை செய்வதற்கு எதுவும் இல்லை. வேண்டுமென்றால் சுண்டல் தான் இருக்கிறது. அதை செய்து விநாயகருக்கு படையல் வைப்போமா? சுண்டலா? விநாயகருக்கு சுண்டல் எல்லாம் பிடிக்காது. அவருக்கு கொழுக்கட்டை தான் பிடிக்கும். வழிகேட்டை இல்லாமல் படையல் வைத்தால் விநாயகர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, நீங்கள் நாளைக்கு விநாயகர் சிலை வாங்குவதற்கு போகும்போது அப்படியே கொழுக்கட்டை செய்வதற்கு அரிசி மாவும் கொஞ்சம் வேர்க்கடலையும் வாங்கி வந்தால் கொழுக்கட்டை செய்யலாம் என்று பேசிக்கொண்டார்கள். மறுநாள் காலையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக பானு குருவி கொழுக்கட்டையை செய்து கொண்டிருந்தாள். நம்மிடம் கொழுக்கட்டை மட்டும்தான் செய்கிறோம், வேற ஏதாச்சும் பலகாரம் செய்யலாம் என்று பார்த்தால் நம்மிடம் பணம் இல்லை. பணம் மட்டும் இருந்திருந்தால் நிறைய பலகாரங்கள் செய்து விநாயகருக்கு படையல் வைத்திருக்கலாம் என்று மனதில் புலம்பிக் கொண்டே பானு குருவி கொழுக்கட்டையை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் ராணி காகம் வைத்திருந்த சுண்டலையும் செய்யாமல் ராஜிக்காகத்திடம், விநாயகருக்கு கொழுக்கட்டை என்றால் பிடிக்கும், அதை தான் செய்து படையலிட வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நம்மிடம் போய் கட்டை செய்வதற்கு எதுவும் இல்லையே. இப்போ என்ன செய்வது? நீங்கள் தானே சொன்னீர்கள் விநாயகருக்கு கொழுக்கட்டை என்றால் பிடிக்கும், அதை தான் செய்து படையலிட வேண்டும் என்று சொன்னீர்கள். அதான் நீங்கள் மார்க்கெட் சென்று அரிசி மாவும் வேர்க்கடலையும் வாங்கி வாருங்கள். நம்மிடம் விநாயகர் சிலை வாங்குவதற்கு மட்டும்தான் பணம் இருக்கிறது. அதனால் நீ சுண்டலை செய். அந்த சுண்டலையே விநாயகருக்கு படையல் வைப்போம். நான் சென்று விநாயகர் சிலையை வாங்கி வருகிறேன். என்னது, சுண்டல் செய்யவா? எனக்கு சுண்டல் எல்லாம் பிடிக்காது. கொழுக்கட்டை தான் வேண்டும். எப்படியாச்சும் கொழுக்கட்டையை செய்து படையலிட வேண்டும். சரி, நான் முதலில் விநாயகர் சிலையை வாங்கி வருகிறேன். பிறகு படையல் வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ராஜி காகம் விநாயகர் சிலையை வாங்க சென்று விட்டது. பிறகு பானு குருவி பாலு குருவியிடம், நீங்கள் சென்று விநாயகர் சிலையை வாங்கி வாருங்கள், நான் அதற்குள் கொழுக்கட்டையை செய்து விடுகிறேன். சரி, ஆனால் நம்மிடம் 50 ரூபாய் தானே இருக்கிறது. அங்கு சென்று விநாயகர் சிலை வாங்குவதற்கு பணம் பத்தவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டிருந்த போது ராஜிக்காகம் விநாயகர் சிலையை வாங்கிக் கொண்டு அந்த பக்கமாக வந்தது. அதை பார்த்த பானு குருவி, ராஜி அண்ணா, ராஜி அண்ணா என்று சத்தமாக கூப்பிட்டது. அதை பார்த்த காகம் அங்கு சென்று, என்ன பானு, எதற்காக என்னை கூப்பிட்டாய்? நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும், சீக்கிரம் சொல். நீங்கள் இந்த விநாயகர் சிலையை என்ன விலைக்கு வாங்கி வந்தீர்கள்? நாங்களும் விநாயகர் சிலை வாங்க வேண்டும், அதற்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நான் இந்த சிலையை 100 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தேன். சரி, நீ விநாயகருக்கு படையல் வைப்பதற்கு என்ன செய்திருக்கிறாய்? எங்களிடம் கொழுக்கட்டை மட்டும்தான் உள்ளது. மற்ற பலகாரங்கள் வாங்கவும் இல்ல செய்வதற்கோ எங்களிடம் பணம் இல்லை. அப்படியென்றால் நீங்கள் விநாயகர் சிலையை எப்படி வாங்குவீர்கள்? சிலை வாங்குவதற்கு பணம் இருக்கிறதா? எங்களிடம் 50 ரூபாய் இன்னும் இருக்கிறது. அதை வைத்துதான் விநாயகர் சிலையை வாங்க வேண்டும். இப்போ நாங்கள் இருவரும் சிலையை வாங்குவதற்குத்தான் செல்கிறோம். சரி, நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டு பானு குருவியும் பாலு குருவியும் விநாயகர் சிலையை வாங்குவதற்காக புறப்பட்டார்கள். ராஜிக்காகவும் சிலையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று ராணிக்காகத்திடம், ராணி, பானு குருவி வீட்டில் இல்ல, கொழுக்கட்டை செய்து வைத்திருக்கிறது. பானு குருவியும் பாலு குருவியும் விநாயகர் சிலை வாங்குவதற்காக வீட்டிலிருந்து சென்று விட்டார்கள். இதுதான் நமக்கு நல்ல சமயம்.
நாம் விநாயகருக்கு படையில் வைப்பதற்காக கொழுக்கட்டை பார்த்தோம். இல்ல இதை திருடி எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு படை வைக்கலாமா? சரி சரி வா. நாம் அந்த குருவி வீட்டுக்கு சென்று அந்த குருவி திரும்பி வருவதற்குள் அங்கிருக்கும் கொழுக்கட்டையை நாம் திருடி எடுத்துக்கிட்டு வந்துவிடலாம் என்று சொல்லிக்கொண்டு பானு குருவி வீட்டிற்கு சென்று அங்கிருந்த கொழுக்கட்டை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து பானு குருவியும் பாலு குருவியும் விநாயகர் சிலையை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தபோது அங்கு செய்து வைத்திருந்த அனைத்து கொழுக்கட்டையும் காணவில்லை என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனே பானு பாலுவிடம், என்ன இது? இங்குதானே கொழுக்கட்டை எல்லாம் செய்து வைத்திருந்தேன். நம் விநாயகர் சிலையை வாங்கி வருவதற்குள் கொழுக்கட்டை முழுவதும் யார் எடுத்துச் சென்றிருப்பார்? இப்போ இது விநாயகருக்கு நாம் எப்படி படையலிடுவது? சரி, கவலைப்படாதே. நம்மளை கடவுள் சோதிக்கிறார் போல. இப்போ என்ன கொழுக்கட்டை இல்லை என்றால் என்ன, நம் வீட்டில் ஏதேனும் இனிப்பு பொருள் இருக்கிறதா? என்னை இணைப்பு இருக்கிறது. சர்க்கரையும் வெல்லம்தான் இருக்கிறது. அதை வைத்து என்ன பண்ணப் போகிறோம்? அந்த வெள்ளத்தை சிறிது தண்ணீரில் கரைத்து எடுத்து வா. அதை வைத்து நம் விநாயகருக்கு படையல் இடுவோம். நம்மிடம் வேறு ஏதும் விநாயகருக்கு படைப்பதற்கு பலகாரம் வாங்க பணமும் இல்லை. செய்து வைத்த கொழுக்கட்டையும் இல்லை. வேறு என்ன பண்ண முடியும்? இதைதான் படைத்தாக வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் விநாயகருக்கு படையலிடத் தொடங்கினார்கள். இங்கு ராணிக்காகமும் ராஜிக்காகமும் அந்த பானுகுருவி என்ன செய்து கொண்டிருக்கிறதோ நாம் அது செய்து வைத்திருந்த கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். சரி சரி, வேகமாக விநாயகருக்கு தடையில்லை. சீக்கிரமாக படைத்துவிட்டு இந்த கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு இவர்களும் விநாயகருக்கு படையலிடத் தொடங்கினார்கள். அங்கு பானு குருவி விநாயகருக்கு படையல் வைத்து கடவுளிடம், கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாய்? நாங்கள் உனக்கு படையிடுவதற்குத்தானே கொழுக்கட்டை செய்து வைத்தேன். ஆனால் உன் சிலை வாங்குவதற்காக சிறிது நேரம் வெளியே சென்றபோது உனக்கு செய்து வைத்திருந்த கொழுக்கட்டையை யாரோ திருடிக் கொண்டு சென்று விட்டார்கள். எங்களிடம் இப்பொழுது உனக்கு படையல் வைப்பதற்கு எதுவும் இல்லை. எங்களை மன்னித்து அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியென்று பானுகுருவி கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இங்கு ராணிக்காகமும் ராஜிக்காகமும் கடவுளிடம், கடவுளே, உனக்கு பிடித்த கொழுக்கட்டையை படைகளாக உனக்கு வைத்து உன்னை வணங்குகிறோம். நாங்கள் பொன்னும் பொருளுடனும் நன்றாக வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அங்கு பானுகுருவி பாலுகுருவியும் கடவுளை நல்ல மனதுடன் வேண்டிவிட்டு கண்களை திறந்த பொழுது விநாயகருக்கு வைத்திருந்த படையலில் திடீரென கொழுக்கட்டை வந்திருந்ததை பார்த்தன. உடனே பானு, என்ன இது அதிசயமாக இருக்கிறது? நாம் வெறும் வெள்ளத்தை தான் கரைத்து வைத்தோம். எப்படி கொழுக்கட்டையாக மாறியது? கடவுளே, நீங்களா இதை செய்தீர்கள்? எங்களின் நிலைமையை புரிந்து கொண்டதற்கு உங்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் மகிழ்ச்சியுடன் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடத் தொடங்கினார்கள். இங்கு ராணிக்காகமும் ராஜிக்காகமும் கடவுளை வணங்கிவிட்டு கண்களை திறந்தபோது அவர்கள் விநாயகருக்கு வைத்திருந்த படையலில் கொழுக்கட்டை காணாமல் போயிருந்தது. அதை பார்த்து ராணி காகம், நாம் படையலில் வைத்திருந்த கொழுக்கட்டையெல்லாம் எங்கே ஒன்று கூடும் காணவில்லையே. ஒருவேளை மொத்த கொழுக்கட்டையும் விநாயகரை சாப்பிட்டு விட்டாரோ? பானு கூறி வீட்டிலிருந்து கொழுக்கட்டையை திருடி வந்து விநாயகருக்கு படைத்தோம். ஆனால் நம் வைத்திருந்த படையலில் ஒரு கொழுக்கட்டையும் இல்லை. அப்படி என்று நினைத்துக்கொண்டு வருத்தத்துடன் இருவரும் இருந்தார்கள். அப்போது பானுகுருவி காகத்தின் வீட்டிற்கு வந்து காகத்திடம், ராணி அக்கா, நான் என் வீட்டில் விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து படையலிட்டேன். நீங்கள் கொழுக்கட்டை என்றால் விரும்பி சாப்பிடுவீர்கள். அதனால்தான் உங்களுக்கு கொழுக்கட்டை எடுத்து வந்திருக்கிறேன். தாங்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு பானுகுருவி தன் வீட்டிற்கு சென்றது. பானு கூறி வீட்டிலிருந்து கொழுக்கட்டையை திருடி வந்து விநாயகருக்கு படைத்தோம். ஆனால் நம் வைத்திருந்த படையலில் ஒரு கொழுக்கட்டையும் இல்லை. அதுவே பானுகுருவி வீட்டில் ஒரு கொழுக்கட்டையும் வைக்காமல் எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். ஆனால் நம்மிடம் கொழுக்கட்டை இல்லை. பானுகுருவிடம் கொழுக்கட்டை இருக்கிறது. அப்படியென்றால் கடவுள் பல வகையான பலகாரங்களை வைத்து படைத்தால்தான் நம்முடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என்று நினைத்தது தவறு. நம்மிடம் என்ன உள்ளதோ அதை வைத்து மனதார கடவுளை வணங்கினாலே போதுமானது என்று காகம் தன் செய்த தவறை உணர்ந்தது. ஹாய் வியூவர்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை பார்க்கலாம். பை.